இன்று நம்ம நிஃப்டி ஃபிளாட்டா தான் ஓப்பன் ஆச்சு. அதன் பிறகு 23,114க்கு கீழ போனாங்க. ஏன் கீழ போனாங்க? ஐடி ஸ்டாக்ஸ்ல பயங்கரமான செல்லிங் பிரஷர் பிளஸ் எஃப்ஐஎஸும் வித்துட்டு வெளியில போனாங்க. அதன் பிறகு மார்க்கெட் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே சீஸ் ஃபயர் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணாங்க. இது பாசிட்டிவான சிக்னல் தானே. க்ரூட் ஆயில் விலையெல்லாம் குறைஞ்சதே வந்து சென்டிமெண்ட்டை வந்து பாசிட்டிவா மாத்திருச்சு. பிளஸ் யூரோப்பியன் மார்க்கெட், ஏசியன் மார்க்கெட்லாம் கொஞ்சம் ஹையரா தான் வந்து பாசிட்டிவ்ல ஜோன்ல தான் இருந்தாங்க. இது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 15% ரைஸ் ஆயிருக்குது ஏப்ரல் மேல அப்படிங்கிற நியூஸ் வந்தது. ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்டா மாத்திருச்சு. இந்தியாவுக்கும் யூகேக்கும் இடையில வந்து அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்ல இருக்கிற இஷ்யூஸை வந்து ரிசால்வ் பண்றாங்க. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் சிக்னலும் மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுத்துருச்சு. பிளஸ் எஃப்சிஎன்ஆர் டெபாசிட் பத்தி ஆர்பிஐ கைட்லைன்ஸ் கொடுத்தோன்னே அது பிஎஸ்யூ பேங்க், நிப்டி பேங்க் இண்டெக்ஸுக்கெல்லாம் நல்ல லாபம் வரும் எஃப்சிஎன்ஆர் இன்ட்ரெஸ்ட்னால. ஏன்னா ஹெஜிங் காஸ்ட்டை வந்து ஆர்பிஐ வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால அது ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்டா பேங்க் இண்டெக்ஸுக்கு அமைஞ்சு போச்சு. இது மட்டும் இல்லாம நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிட்ச் அப்படிங்கிற ஏஜென்சி நிறுவனம் பினான்சியல் இயர் 27க்கு நம்மளுடைய growth ப்ரொஜெக்ஷனை 6.4% அப்படின்னு குறைச்சிருக்கிறாங்க. முன்னாடி 6.7%ன்னு சொன்னதை 6.4% இப்ப குறைச்சிட்டாங்க. இது ஒரு நெகட்டிவ் நியூஸ்.